நான் தேவனுடைய பிள்ளையா மாறலும், தேவனுக்கு பிரியமா வாழணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் என்ன செய்யணும்? நல்ல ஒரு கேள்வி. வேத வசனத்தை பார்க்கும்போது யோவான் 1வது அதிகாரம் 12ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யாரை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் வைக்க வேண்டும். அவருடைய நாமம்னா என்ன அர்த்தம்? அவருடைய பெயர். அவருடைய பெயர் என்பது அவருடைய பண்பு. அவருடைய பெயர் என்ன? இயேசு. இயேசுன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்போ இயேசுன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர். அப்போ நான் தேவனுடைய பிள்ளையா மாறணுமானா நான் செய்ய வேண்டிய காரியம் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன விசுவாசிக்க வேண்டும்? அற்புதம் செய்கிறவர்னு சொல்லி விசுவாசிக்கலுமா? அப்படி இல்லை. அவருடைய பெயர் என்ன? இயேசு. அவர் பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அப்ப நான் பாவின்றதை ஒத்துக்கொள்ளணும் இல்லையா? ஆண்டவரே, என்னுடைய சொந்த முயற்சியினாலே என்னாலே பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. ஆனால் உம்முடைய சமூகத்துல என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கையிடுகிறேன். என்னை மன்னியும், என்னை உடைய ரத்தத்தாலே கழுவும். நீர் என்னுடைய பாவத்துக்காக மரித்தவர், என்னுடைய பாவத்துக்காக உயிர் தெழுந்தவர். இதை நான் மனப்பூர்வமாக விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. விசுவாசித்து என்னுடைய உள்ளத்திலே உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன் சொல்லி அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் யார் தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகள். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நான் பாவின்றதை ஒத்துக்கொண்டு அவர் பாவத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய இரட்சகராகிய கடவுள்ன்றதை நம்பி விசுவாசித்து அவருக்கு என்னுடைய உள்ளத்துல இடம் கொடுத்தா நான் தேவனுடைய பிள்ளையா மாறிடுவேன். யோசித்து பாருங்களேன். இலவசமா எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை கற்றுக் கொடுக்குறாரு இல்லையா?